அண்ணன் நிறைய பேச வைக்கிறீங்க. நீங்கள் என்ன தெரியுமா தம்பி, மதிய உணவு திட்டம்னு ஐயா கொண்டு வந்தாங்க பெருந்தலைவர். இன்னைக்கு அவசியப்பட்டது ரொம்ப கல்வி எப்படியாவது பிள்ளைகளை படிக்க வச்சிடணும்னு நினச்சாரு. பள்ளிக்கூடத்தில் விழாவில் ஒரு பையன் மயங்கி விழுந்துட்டான். விழுந்தபோது அவர் என்னன்னு கேட்குறாரு, சாப்பிடல பசியில், ஏன்னா சாப்பாடு இல்லைன்னா துடிச்சு போயிடுறாரு. பசியோடு இருக்க பிள்ளைக்கு என்படா பாடம் மண்டையில் ஏறுன்னு தான் விவேகானந்தர் சொல்கிறார். வெறும் வயிற்றில் வேதாந்தத்திற்கு இடம் இல்லைங்கிறாரு. பட்னியாக கிடக்கிறவன்ட்ட பாடம் நடத்தினா வெறியாயிவாயோ போய் அங்கிட்டு இருக்கு சாமியாவது பூதமாகலாம். அப்போ பசியோடு இருக்கிறவனுக்கு உணவளிக்காத கடவுள் அதுக்கு பிறகு செத்த பிறகு எனக்கு சொர்க்கம் தரும் என்று எப்படி நம்புறதுன்னு அன்னை கமலஹாசன் சொல்கிறாங்க. அது மாதிரி அன்னைக்கு பசியோடு இருந்த சோறு போட்டால் படிக்க வச்சிருவோம்னு மதிய உணவு திட்டத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஐயா எம்ஜிஆர் அது சத்துணவுன்னு ஆக்கினாங்க. அந்த வார்த்தையை பாருங்கள், சத்து உணவு. எம்ஜிஆர் அவர்கள் போட்டது சத்துணவு, தலைவர் கலைஞர் அவர்கள் போடுகிறது சத்தான உணவு. இது ரெண்டில் என்ன வேறுபாடு இருக்கீங்க? சத்துணவு, இது சத்தான உணவு. வார்த்தை எழுத்து கொஞ்சம் கூடுது, சத்து தாவாகுது. இந்த வித்தையில தான் ரெண்டு பேரும் வண்டி ஓடி இருக்குது. 50 ஆண்டுகள் மாறி மாறி ஆண்டுட்டு அதிகாலை சோறு கூட உண்ண முடியாத வறுமையில என் பிள்ளைகளை வச்சு பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சு, அது ஏன் இத்தனை ஆண்டுகள் ஆளும் போது இப்பதான் என் பிள்ளை பட்டினியா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது? புரியுதா உங்களுக்கு? இந்த படிக்கிற அரசு பள்ளிக்கூடத்தின் கட்டட உறுதியா இருக்கா, தரமா இருக்கா, கல்வி தரம் சரியா இருக்கா? இவ்வளவு வச்சுக்கிட்டு காலையில சோறு போடுறேன்னா என்ன போடுறீங்க? உப்மா. அது எதனால இது விமர்சனம் வருதுன்னா, பெரும்பாலான குடும்பங்களில் யாரும் பிள்ளைகளை பள்ளியில் சோறு போடுறாங்கன்னு அனுப்புறதில்லை. ஏன்னா அவங்க தெரியுது இது வரைக்கும் நம்ம குடும்பங்களில் எவ்வளவு ஏழ்மையாக வந்தாலும் பிள்ளைகளை பட்னியாக அனுப்புறதே கிடையாது. ஏதாவது ஒன்று கிண்டி அவங்களே கொடுத்து அனுப்புவாங்க. அப்படி அரசு பள்ளிக்கூடத்தில் போடுதுங்கிறத நம்பாமல் கொடுத்து அனுப்பிடுறாங்க. அதையும் சாப்பிட்டு இவங்க போடுறதையும் கட்டாயம் சாப்பிடணுங்கிற போது அதில் தான் அது இவங்க சொல்கிற விமர்சனம் வருது. கூடுதலாக சாப்பிட்றாங்க பிள்ளைங்க அவங்க, அதுக்கு மேலேன்னு. அது நீங்கள் செய்யணும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தனிநபர் வருமானம் வளர்ந்துருச்சுன்னு நிதியமைச்சர் சொல்கிறாங்க. நான் அதை ஏற்கிறேன், சரி ஏற்கிறேன். எந்தெந்த வழியில் தனிநபர் வருமானம் ஏறிடுச்சு? இப்போ நான் என் ஐயாட்ட கேட்குறேன், ஐயா நீங்கள் பத்திரிகை துறையில் வேலை செய்யுங்க, உங்கள் தனிநபர் வருமானம் ஏறி இருக்காங்க ஐயா? இல்லை. தம்பி உங்கள் வருமானம் ஏறி இருக்கா? இல்லை. அப்போ எதை வச்சு சொல்கிறீங்க? காவல்துறையில் வேலை பார்க்குற ஒரு காவல்துறை அதிகாரி கேட்போம், உங்கள் வருமானம் ஏறிடுச்சா? இல்லை பள்ளி ஆசிரியர் பணியில் இருக்கிறீங்க, உங்கள் வருமானம் எதாவது ஏறி இருக்கா? ஏதாவது ஏறி இருக்கா? இல்லை காய்கறி விற்கிற எங்கள் ஆத்தால் அப்போ வியாபாரம் ஏதாவது ஏறி இருக்கா? அப்போ எதை வச்சு தனிநபர் வருமானம் ஏறுதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. தனிநபர் வருமானம் ஏறிடுச்சுன்னா அப்புறம் எது குடும்ப தலைவிக்கு ஆயிடுவாங்க? வருமானம் ஏறிச்சுன்னா என் பிள்ளை வீட்டிலேயே சாப்பிட்டு வந்துருமில்ல, அப்புறம் பள்ளிக்கூடத்தில் உப்புமாவை காத்துக்குதுங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான ஆட்சி முறைன்னு. தமிழகத்துல தற்போது முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையிலான தாவேகா கட்சியானது ஆட்சி பண்ணி வந்துட்டு இருக்கு. இப்படியான சூழல்ல பள்ளி கல்வித்துறை அமைச்சரா செயல்படக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசின போது, பள்ளி மாணவர்களுக்கு பிரியாணி வழங்கணும் அப்படின்றது என்னோட ஒரு ஆசையா இருக்கு, இதை நான் ஒரு கோரிக்கையா வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்படியான சூழல்ல இந்த விஷயமானது சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த செய்திகளின் கீழே கமெண்ட்டுகளை பார்க்கும்போது மக்களோட கருத்து என்னவா இருக்குன்னா, இது மாதிரி சிக்கன் பிரியாணி போடுவது ஏதாவது ஒட்டுமொத்தமா மாணவர்களுக்கு சில சமயங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்தி விடலாம் அப்படின்ற ஒரு அபாயம் இருப்பதா தெரிவிச்சிட்டு வராங்க. எனவே அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லியிருக்கக்கூடிய இந்த திட்டமானது தமிழகத்துல செயல்முறைப்படுத்துவதும் கூட கடினம் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்படியான சூழல்ல காலை உணவு திட்டம் பற்றி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசின ஒரு வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வந்துட்டு இருக்கு. அதாவது காமராஜர் அவர்கள் காலத்துல நாடு ரொம்பவே ஏழ்மையில இருந்துச்சு. எனவே மாணவர்கள் பசியோட பள்ளிக்கூடங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் மதிய உணவு திட்டமானது கொண்டு வரப்பட்டு. ஆனா சுதந்திரம் பெற்று இவ்வளவு ஆண்டுகள் ஆகியும் கூட இன்னமும் கூட மாணவர்கள் மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, இவ்வளவு ஆண்டுகளா மக்களோட வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதில் இதுவரை ஆண்டு வந்த கட்சிகள் கவனம் செலுத்தல அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. குறிப்பா பெற்றோர்கள் இப்பெல்லாம் சாப்பாடை மாணவர்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. எனவே டிஃபன் பாக்ஸ்ல அவன் கொண்டு அங்க இருக்க சோறையும் சாப்பிட வேண்டிய நிலைமை ஏற்படுது. எனவே சுதந்திரம் பெற்று இவ்வளவு ஆண்டு காலம் ஆகியும் கூட எங்களை இந்த மாதிரி சாப்பாடுக்கு கையேந்திர நிலைமையில வறுமை நிலைமையில வச்சிருக்கீங்க அப்படின்னு சீமான் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. குறிப்பா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னதை சுட்டிக்காட்டி பேசியிருக்கக்கூடிய சீமான் அவர்கள், எங்க யாருக்குமே தனிநபர் வருமானம் உயரல, அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒருவேளை தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கு அப்படின்னா குடும்ப தலைவிகளுக்கு ஏன் இப்ப வர 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ற கேள்வியை சீமான் அவர்கள் முன்வைக்கிறாரு. எனவே சுதந்திரம் பெற்று இவ்வளவு ஆண்டுகள் ஆகியும் கூட மதிய உணவு திட்டத்தோடு தற்போது காலை உணவு திட்டமும் கூட சேர்ந்திருக்கு. தனிநபர் வருமானமும் கூட உயர்ந்து காணப்படல அப்படின்ற கருத்தை சீமான் அவர்கள் முன்வைக்கிறாரு.